இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை நேரத்தில் வாழ்வு தரும் உணவு வழியாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1-4 வரை. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளின தீர்க்க தரிசனங்களையும் வெளிப்படுத்துதலையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தினாலோ சரீரத்திற்கு புறம்பே இருந்ததாலோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். அவன் சரீரத்தினாலோ சரீரத்திற்கு புறம்பே இருந்ததானோ அதை அறிவேன், தேவன் அறிவார். கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஜெபிப்போமாக. ஏசப்பா ஸ்தோத்திர, கர்த்தாவே ஸ்தோத்திர, ராஜா ஸ்தோத்திரம். அப்பா தகப்பனே, இந்த தேச ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அப்பா தகப்பனே, நீர் ஆண்டவரே அப்பா எப்படி ஆண்டவரே இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் அப்பா தன்னைத்தானே தாழ்த்தி இந்த ஜனங்களுக்காக தன் சரீரத்தையே ஒப்பு கொடுத்தீரப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, தனக்குள்ள எந்த ஒரு மேன்மை பாராட்டாத படிக்கப்பா தன்னைத்தானே ஆண்டவரே அப்பா ஒப்பு கொடுத்து கர்த்தாவே உமக்குள்ள ஜீவி கர்த்தாவே இயேசுராஜா ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்க வழி நடத்தும்படி ஜெபிக்கிறப்பா. அப்பா ஒவ்வொரு ஜனங்களையும் ஒப்பு கொடுக்கிற கர்த்தாவே, அவர்களுக்குள்ள இருக்கிற எல்லா மேட்டிமைகள் பொறாமைகள் ஆண்டவரே வன்கண்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட்டு கர்த்தாவே அப்பா ஒவ்வொருவருக்குள்ள தாழ்மை குணத்தை ஆண்டவரே சமாதானத்தை ஆண்டவரே நீங்க கட்டளையிட்டு வழி நடத்தும்படி ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அப்பா இந்த தேச ஜனங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பாவக்கரைகளையும் அகற்றி போட்டு கர்த்தாவே பரிசுத்தமாய் வாழ என் தேவன் உதவி செய்யும்படியாய் பரிசுத்தமுள்ள என் தேவன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.